மதியை பற்றி இன்னும் சரியாக தெரியாத இங்கே சுரேஷ் தான் மதிக்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கவும் செய்கிறாங்க. தன்னை பற்றியே தாங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததை நினச்சி இங்கே சுரேஷ் பயங்கர கோவத்தில் இருக்க, என்ன சார் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியுமா முடியாதுன்னு சொல்லி கேட்க, கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்கள வெளியே அனுப்பிட்டு இங்கே சுரேஷ் வந்துட்டு மதியை பார்க்குறாங்க. இப்போ உனக்கு என்ன தான் வேணும், ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க என்கிட்டே வந்து உட்காந்துருப்பேன்னு சொல்ல, வேறு என்ன சார் பண்ணுறது, எங்கள் ஹஸ்பண்ட் எஸ்ஐயாக இருந்தாலும் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒரு தைரியமும் வேணும்ல, எனக்கு அந்த தைரியம் இருக்குது, அதனால தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு மதியம் சொல்லும்போது, இங்கே பார் நான் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்பி போகலை, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சுரேஷ் சொல்லும்போது, சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பி போக போகிறேன். சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க கிட்டே எப்போதும் நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்களா, ஆல்ரெடி இங்கே நடந்துக்கிட்டதுனால உங்கள் வேலையை இழந்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்ததெல்லாம் மறந்து போச்சா, அதுக்காக நீங்கள் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு நின்னதும் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கும்போது சுரேஷ்க்கு இன்னும் அளவுக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்த தான் செய்து, இப்போ உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா நான் இதை விட மேல் இடத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஆல்ரெடி கமிஷனர் கூட எனக்கு தெரிஞ்சவர் தான், எனக்கு நிறைய விஷயத்தில் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு இதை நல்லா தெரியுமே அப்படின்னு சுரேஷ் கிட்ட பார்த்து மதி சொல்கிறாங்க. சுரேஷ் இதை கேட்டு செம்ம டென்ஷனில் கையை போட்டு அந்த டேபிள் மேலேயே அடிச்சுக்கவும் செய்ய, வெளியே இருக்க கான்ஸ்டபிள் என்னாச்சு சார்னு ஓடி வந்து கேட்க, ஒன்றும் இல்லை நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியை பார்க்கவும் செய்கிறாங்க. சார் இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறீங்களா இல்லை நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகட்டுமான்னு சொல்லி கேட்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால இப்போ உனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லும்போது, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், அதை எதிர்பார்த்து தானே சார் பல பேர் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க, நானும் அதை எதிர்பார்த்து தான் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன்னு மதி சொல்கிறாங்க. மதி சொன்ன விஷயத்தை கேட்ட உடனேயே இங்கே சுரேஷ் வந்துட்டு, இப்போ உனக்கு என்ன தான் வேணும், கம்ப்ளைண்ட் கொடுத்துதே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன், தப்பு செஞ்சவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன தண்டனை தான் கிடைக்கணும் அப்படியாவது சொல்லி தொலைன்னு இங்கே சுரேஷ் வந்துட்டு மதியை பார்த்து கேட்குறாங்க. வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு மன்னிப்பு, அந்த மன்னிப்பு கிடச்சிட்டுனா போதும், நான் சுயமரியாதையோடு நான் என் வாழ்க்கையை வாழ்வேன்னு இங்கே மதியம் சொல்கிறாங்க. இல்லைன்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் ஸ்டேஷனுக்கு வரவழைக்க நான் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்வேன்னு சொல்லும்போது, அதை கேட்ட உடனேயே இங்கே அப்படியே அதிர்ந்து போகிறாங்க சுரேஷுமே. சுரேஷ் ரொம்ப டென்ஷனில் கோவத்தில் இருக்காங்க. நீ முதல்ல இங்கேருந்து இப்போதைக்கு கிளம்பு, பிறகு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை சார், பேச வேண்டிய விஷயமெல்லாம் ஆல்ரெடி பேசியாச்சு, நான் வீட்டில் இருக்கும்போது சொல்கிறது தான் என் ஹஸ்பண்ட் காது கொடுத்து கேட்க மாட்டாரு, அட்லீஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போதாவது நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு மதியம் சொல்ல, சரின்னு எங்கள் சுரேஷ் வந்துட்டு அப்படியே டென்ஷனில் உட்காந்துட்ருக்காங்க. இவ்வளோ தூரம் நாம் வந்துட்டு பேசியும் கூட இன்னமும் இவன் நமக்கு டென்ஷனை கொடுத்துட்டே இருக்காளே நினச்சி பயங்கர கடுப்பில் சுரேஷ் இருக்காங்க. இப்போது சுரேஷ் உடனே அம்மாவுக்கு அப்பாவுக்குன்னு கால் பண்ணுறாங்க. என்னாச்சுடா சுரேஷ் அப்படின்னு அது அவங்க அம்மா கேட்கும்போதா இங்கே சுரேஷ் விஷயத்தை சொன்ன உடனேயே அந்த ராஜலக்ஷ்மி அதிர்ந்து போகிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, ஆமாம்மா வேறு வழியே இல்லை, எனக்கு என் வேலை முக்கியம், அவளுக்கு வேற கமிஷனர் வரைக்கும் எல்லாரையும் தெரியும், அவள் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டானா என் வேலை என் விட போயிடும், அதனால தாம்மா அப்படின்னு சொல்ல, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு அந்த ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. அவளை இப்போதைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கேன், எப்படியாச்சும் அவள்கிட்ட நான் பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அங்கே சுரேஷ் சொல்ல, இதை கேட்ட உடனேயே இங்கே ராஜலக்ஷ்மி சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, என்னங்க அவள் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, இந்த விஷயத்தை இதோட விட்டுருவான்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி, அதுவும் சுரேஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சுரேஷ்கிட்டே போய் உட்காந்துருக்காளாங்க, என்னென்னமோ இங்கே சுரேஷ் பேசி பார்க்குறேன்னு சொல்கிறான், இல்லைனா அவன் வேலை அவனுக்கே இங்கே அப்பா முடிஞ்சிடும்னு சொல்கிறான், அப்படிலாம் ஒன்றும் நடந்துடக்கூடாது கடவுளே, இப்படி ஒரு பொண்ணையா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்படி ஒரு பொண்ணியை வீட்டுக்கு வந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காளேன்னு நினச்சி வருத்தப்பட்டு இங்கே ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மதியிட்ட வந்துட்டு போகிறாங்க. சரி நீ வீட்டுக்கு வா போகலாம்
அப்படின்னு சொல்லும்போது, வீட்டுக்கா? நானா? எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தானே என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஆட்டோ எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போது இங்கே சுரேஷோ செம்ம டென்ஷனில் இருக்காங்க. சுரேஷ் இந்த விஷயத்த வந்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. எங்கடா அவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போய் அவளை கூட்டிகிட்டு வரணுமான்னு சொல்ல, என்னாலெல்லாம் அவள் வீட்டு வாசப்படி ஏறி வந்து நிற்க முடியாது. மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோனை போடு, மாப்பிள்ளைக்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது இங்கே உடனே ராகவன் வந்துட்டு அந்த தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. தங்கராஜுமே கால் அட்டன் பண்ணுறாங்க. என்னம்மாம்மா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மாப்பிள்ளை அந்த பொண்ணை அடங்குற மாதிரி இல்லை, அந்த பொண்ணை அடங்கவும் மாட்டா போல், கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போவேன்னு சொல்லி சுரேஷே மிரட்டியிருக்கா. சுரேஷ் அதை கேட்டு பயந்துட்டான்னு சொல்லும்போது, சுரேஷ் கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லும்போது தங்கராஜ் வந்துட்டு சுரேஷ் கிட்ட பேசவும் செய்கிறாங்க. என்னடா அதுதான் மிரட்டினதுன்னா நீ இப்படி பயந்து போய் வீட்டில் ஓடி வந்து அத்தையும் மாமாயும் கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பியா அப்படின்னு சொல்லும்போது, வேறு என்ன மாமா பண்ண சொல்கிறீங்க? அவளால் தான் என் வேலை போணுச்சு, அவளால் தான் என் வேலை கிடச்சிது. திரும்ப அவன் இந்த வேலையை விட்டு மட்டும் இல்லை, மொத்தமாகவே இங்கே ஸ்டேஷன் வாசலே மிதிக்க விடாமல் பண்ணிடுவா போல். ஏன்னா ஏற்கனவே என்னை மிரட்டி தான் கூட்டிகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாக்க வச்சாங்கன்னு அதையுமே சொன்னாலும் சொல்லிடுவாமாம்மா அப்படின்னு இங்கே பதட்டத்தோட தங்கராஜா கிட்ட பேசவும் செய்கிறாங்க சுரேஷும். அதை கேட்டவுடனே தங்கராஜும், சரி சரி நீ பதட்டப்படாமல் இரு, எல்லாம் நல்லபடியாக முடியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இல்லை மாமா எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவேன்னு டைம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு இங்கே பேசும்போதே, டேய் நான் சொல்கிறத கேளுடானா தங்கராஜ் பேசும்போதே இங்கே சுரேஷ் வந்துட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. இப்போ ஃபோனை வச்சுட்டு, அம்மா அப்பா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷை சொல்ல, என்னடா அவள் மிரட்டுறான்னு அவளுக்காக பயந்துக்கிட்டு நம்ம அவள் வீட்டு வாசலில் போய் நிற்க முடியுமான்னு சொல்லி கேட்க, அம்மா எனக்கு தேவை என்னுடைய வேலை, ஒருவேளை எனக்கு இந்த வேலை போனாலும் நான் கம்பி எண்ண வேண்டிய சூழ்நிலை கூட வரும், அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் என்னால் வெளியே தலை காட்ட முடியாது, அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லும்போது, டேய் ஏண்டா இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷுமே நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கம்மான்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. ராஜலக்ஷ்மி ராகவன் ரெண்டு பேருமே கிளம்பி வராங்க. நேராக மதி வீட்டுக்கு போகிறாங்க. மதி அங்கே வீட்டுக்குள்ளே இருக்க உள்ளே வந்தவங்களை அவங்க அப்பாவும் அம்மாவும் உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ராமமூர்த்தியும் உள்ளே கூப்பிட்டதும் உள்ளே வந்து நிற்கிறவங்க, நல்லா பொண்ணை பேத்து வச்சுருக்கீங்க, நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்து வச்சுருக்கீங்க, உங்கள் பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கா இவ, கேட்கவே மாட்டாமா ஆடிக்கிட்டு இருக்காளே இவன்னு சொல்லி திட்டவும் செய்ய, எதுக்காக வந்தீங்களோ அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும்னு அந்த மதி வந்துட்டு கையை கட்டிக்கிட்டு அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் சுரேஷ் வந்துட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உங்கள் மன்னிப்பு மட்டும் தேவைப்படாமல் இல்லை, உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும், அது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறா அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் வெறிய ட்ராமாலாம் போடுவீங்களே, நெஞ்சு வலி வந்த மாதிரிலாம் ட்ராமா போட்டு எல்லாரும் ஏமாற்றுவீங்களே, அந்த மாதிரிலாம் இந்த வீட்டில் எங்கேயும் ஏமாற்ற முடியாது, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியம் சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்ல, அப்போ சரி நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறேன், அது மட்டும் இல்லாமல் வயசு வித்தியாசம் பார்க்காம நான் உங்ககிட்ட வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லலை, எங்கள் அம்மா அப்பாவை தானே தப்பாக பேசுனீங்க, பத்தாதுக்கு உடம்பு சரியில்லாதன்னு கூட நினைக்காம அடிக்கடி அவங்கள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வீட்டுக்கு ஓடி வர சொல்கிறீங்கள, அதுக்கும் சேர்த்து தான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு மதியம் சொல்ல, அதை கேட்ட ராஜலக்ஷ்மியும் இங்கே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் சுரேஷை பார்க்க சுரேஷ் தலையாட்டினதுனால ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்கவும் செய்கிறாங்க. ரொம்ப அவமானமாகவும் இருக்குது. மதியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பவும் செய்ய, என்னங்க இவ எப்படிங்க அந்த வீட்டில் போய் வாழ போகிறா அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டம் எங்கள் மதியோடைய அம்மா அப்பான்னு ரெண்டு பேருக்குமே இருக்குது. இங்கேருந்து சுரேஷும் கூட இருக்க அவங்க அம்மா அப்பான்னு ரெண்டு பேருமே சேர்ந்து மதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க. மலர் வந்துட்டு மதியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வா மதி அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மலரும் உள்ளே போனதுக்கு பிறகு ராகவன் ராஜலக்ஷ்மி ரெண்டு பேருமே இங்கே மதியை பார்த்து முறைச்சிட்ருக்க, ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு ராகவன் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இங்கே மதி வந்துட்டு திரும்பி பார்க்க, இஷ்டத்துக்கு நடந்துக்கலான்னு மட்டும் நினைக்காத, இந்த விஷயத்தில் நீ தான் ஜெயிச்சிட்டன்ற மாதிரி
இந்த வீட்டில் என்றைக்குமே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் நான் இந்த வீட்டில் என்றைக்கும் இருந்ததில்ல, இருக்கவும் மாட்டேன். நானாக தானே இருந்துகிட்டு இருக்கேன். தப்புன்னா அதை தப்புன்னு நேராக எடுத்து சொல்லி புரிய வைப்பேன். அப்படி புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நான் இப்படி தான் சொல்ல முடியும். இந்த உங்கள் வீட்டுக்காரன் இவங்க இருக்காங்கல்ல, இவங்க சொன்ன பொய்க்கு தான் நான் இதெல்லாம் பண்ணினேன். இவங்க பொய் சொல்லாமல் நேர்மையாக நடந்திருந்தா நான் இதுக்காக ஸ்டேஷனுக்கு இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போக போகிறேன். சுயமரியாதை தான் எனக்கு முக்கியம். ஒரு சின்ன டம்ளருக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை பெருசுப்படுத்துகிற நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னோட தப்பு கிடையாது, அது உங்களுடைய தப்பு. எல்லா பொண்ணுங்களும் ஒரு வீட்டுக்கு வாழ வராங்கன்னா சுயமரியாதையோட வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த சுயமரியாதை கிடைக்காத பட்சத்தில் நான் விட்டு கொடுத்து போகணுன்ற அவசியம் இல்லையே. விட்டு கொடுத்து போகிறதுக்கு முதல்ல நீங்கள் யார்? இதோ இவங்க விட்டு கொடுத்து போகிறாங்கன்னா இவங்க விருப்பப்பட்டு இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால வேணும்னா உங்கள் எல்லாரையும் உறவாக நினச்சி விட்டு கொடுத்துட்டு போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நான் இந்த வீட்டுக்கு யாருமே இல்லையே. பிடிக்காத ஒரு கல்யாணம், பிடிக்காத ஒரு வாழ்க்கை. இப்போதைக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலும் கிடைக்க போகிறதில்ல. டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் மாதிரி இந்த வீட்டில் நான் இருந்து தானே ஆகணும். அதுக்காகவாச்சும் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று வேணும்ல. அதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே அவங்களுடைய பதில் எதையுமே எதிர்பார்க்காத எங்கள் மதியம் உள்ள ரூம்குள்ளே போக சுரேஷ் டென்ஷன் நின்றுட்டுருக்காங்க. மலர் உள்ளே போகிறவங்க கிட்ட சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மதின்னு சொல்ல, இல்லை அன்னைக்கு கோபத்தில் நானுமே உங்களை திட்டேன்ல, இல்லை நான் பேசினதும் தப்பு தான், சுயமரியாதை எல்லாருக்குமே இருக்கும் தான், ஆனால் விட்டு கொடுத்து போகிறதும் ஒரு நல்ல பண்பு தான், அது என்கிட்ட இல்லைன்னு நினச்சி நீங்கள் என் மேலே கோவப்படலாம். ஆனால் எனக்கு இந்த வீட்டில் வாழணும்னு விருப்பம் இல்லையே. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்ட உங்கள் கணவர் இருக்கார், ஆனால் அப்படி கூட எனக்கு சொல்கிறதுக்கு இந்த வீட்டில் யாரும் இல்லாதப்போ நான் விருப்பப்பட்டோ இல்லை விட்டு கொடுத்தோ வாழணுன்ற அவசியம் இல்லைல்ல. அதுக்காக தான்க்கா நான் அப்படி பேசிட்டேன், சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லும்போது, இல்லை மதி நான் அதை பெருசாக நினச்சிக்கல வெற்று அப்படின்னு அங்கே மலரும் சொல்கிறாங்க. ஆனால் மதியோ உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுதுக்கான்னு சொல்லிட்டு மதி மலரை கட்டிப்பிடிக்க மலருமே இதையாக நின்றுட்டுருக்காங்க. இப்படி இந்த விஷயம் போயிட்டுருக்கிறதுனால ராஜலக்ஷ்மி ராகவனும் மனசுடைஞ்சு போய் இருக்கும்போது தான் ரேவதியும் இந்த விஷயத்தை கேட்டு இங்கே வீட்டுக்கும் வராங்க. ரேவதியும் தங்கராஜு வீட்டுக்கு வந்து தங்கராஜு வந்துட்டு அந்த மதியை பார்த்து மதியை திட்டும் போது அதுக்கொன்னே அந்த ரேவதி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கங்கன்னு தங்கராஜு தான் இங்கே சத்தம் போட்டு அமைதியாக இருக்க வைக்கிறாங்க. மதியோ இங்கே தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இதுக்கு மேலே இந்த வீட்டில் அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே ரேவதி சொல்கிறாங்க, அத்தை ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல சொன்னாங்கம்மா, அதனால தான் வந்தோன்னு சொல்ல. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நம்ம ஃபேமிலியில் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போயிட்டே இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம சுரேஷ்க்கு கல்யாணம் ஆகி இன்னும் தாலி பிரித்து கோக்காமல் இருக்கோம். இது கூட ஒரு திருஷ்டி கழிகிற மாதிரி தானே, அதனால் அந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை வச்சிடலான்னு அத்தை தான் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்ல. ஆமாம் மாமா, அப்போ தான் அம்மா தான் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது விஷயமா தான் நானும் ரேவதியும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோன்னு தங்கராஜா சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதும் சரிதான் மாப்பிள்ள, ஆனால் எனக்கு இவளை கண்டாலே பிடிக்கலை. இவளுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நாம் சந்தோஷமாக எடுத்து நடத்தணுமா என்ன அப்படின்னு கோவத்தோட ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அம்மா நம்ம தானம்மா நடத்தணும் அப்படின்னு சொல்ல, ரேவதி உனக்கு என்ன எங்கள் வீட்டில் நடத்தணும், இல்லைல்ல இங்கே அத்தையும் மாமா தானே எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல. இல்லைங்க மதியுடைய அம்மா அப்பா அதெல்லாம் அவங்க பிரச்சனை, அது நாம் பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜு சொல்லிடுறாங்க. சரிங்க மாப்பிள்ள, இன்றைக்கி இந்த விஷயத்த அவள் வந்ததுக்கு பிறகு பேசுகிறோன்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மி ராகவன் இருக்கும்போது ஈவினிங் வந்துட்டு மதி வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர. இங்கே உள்ளே போன மதியை வந்துட்டு நில்லுமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுனாலேருந்து என்னைக்காச்சும் எங்கள் 2 பேரையும் அத்தை மாமான்னு வாய் நிறைய கூப்பிட்ருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, அதுக்கு ஏற்றது போல் நடந்துக்கிறவங்கள தானே நாம் பேர் சொல்லியோ முறை சொல்லியோ கூப்பிட முடியும். நான் மலரக்காவை அக்கான்னு கூப்பிடுறேன்னா அவங்க என்கிட்ட நடந்துக்கிற விதம் அப்படி. ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் அப்படி யாரும் என்கிட்ட நடந்துக்கலை, மலரக்காக்கிட்ட நடந்துக்கல. உங்களுடைய மாமியார் மாமனார் என்ற ஒரு திமிரை காட்டணும்னு நினைக்கிறீங்க. அந்த திமிரை நீங்கள் காட்டும்போது அப்போ நானும் என்னுடைய திமிரை காட்டக்கூடாதான் என்ன அப்படின்னு மதி சொல்லும்போது, இவகிட்டெல்லாம் நம்ம பேச முடியாதுங்க, பேசி ஜெயிக்கவும் முடியாது. இங்கே பாரு, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். உனக்கு என்ன தாலி பிரித்து கோக்காமல் இருக்குது, அதுக்கான ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணணும். அதை உங்கள் அம்மா அப்பான்னு தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து சீரு நகைன்னு எதையுமே இது வரைக்கும் செய்யலை.
அதெல்லாம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே செய்ய சொல்லு. நீ சொல்கிறியா இல்லை உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி நானே சொல்லட்டுமா அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி ராகவனி கேட்க, என்னது சீரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த மலர் தான் காதலிச்சு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவள் வீட்லையாச்சும் அவளுக்குன்னு ஒரு நிலத்தை எழுதி கொடுத்தாங்க. அந்த நிலத்தை வச்சு தான் இங்கே சுரேஷ் கல்யாணத்தையே பண்ணணும். ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து அப்படி கூட எதுவும் வரலையே அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் முறைப்படி பொண்ணு கேட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் நீ இப்படிப்பட்டவனை தெரிஞ்சிருந்தா உங்கள் வீட்டு வாசப்படி ஏறி நாங்கள் மிதிச்சிருக்கவே மாட்டோம்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, அங்கே ராகவனும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் முறைப்படி என்னை பொண்ணு கேட்டு வரல, இல்லை இங்கே மலரக்காவும் உங்கள் வீட்டு பையனும் காதலிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி நானும் உங்கள் பையன் சுரேஷும் காதலிக்கவும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படவும் இல்லை. அப்போ இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ராஜலக்ஷ்மி பார்த்து. என்னையவே கேள்வி கேட்குற, ஏன் உனக்கு தெரியாதா? தங்கராஜ் மாப்பிள்ளை சொன்னாருன்னு தான் இந்த கல்யாணமே நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, உங்கள் மாப்பிள்ளை சொன்னதுனால தான் இந்த கல்யாணமே நடந்துச்சுன்னு. எங்கள் வீட்டில் எங்களுக்கும் விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, அம்மா அப்பா தங்கச்சின்னு யாருக்குமே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தி அவருக்கு நெஞ்சு வலியை வரவழைச்சி எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணது யார்? உங்கள் தங்கராஜ் மாப்பிள்ளை தானே. அப்போ இந்த சீரு இதெல்லாம் செய்யணும்னா நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? எங்கள் அம்மா அப்பா கிட்டேயா இல்லை உங்கள் மாப்பிள்ளை கிட்டேயா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ இந்த விஷயத்தில் எதுக்காக எங்கள் மாப்பிள்ளை இழுத்து பேசுகிறேன் அப்படின்னு கோவத்தோட ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த விஷயம்னு இல்லை, நான் கேட்க வேண்டிய விஷயத்த நேரடியாகவே கேட்டுறேன். இந்த விஷயத்தில் நான் ஒரு முடிவோடு தான் இருக்கேன். தாலி பிரித்து கோக்கிறது எல்லாமே நடக்கட்டும், ஆனால் அதுக்காக எங்கள் அம்மா அப்பா தான் விருப்பப்பட்டதை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லையே. அதுலேயும் நீங்கள் கேட்குறத செய்யணுன்ற அவசியம் அவங்களுக்கு துளி கூட இல்லை. அதை அவங்க செய்யவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மலரக்காவுக்காக கொடுத்த நிலத்தை வச்சு தான் எங்கள் கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா நீங்களும் தான் உங்கள் பையனுக்காக எதையுமே பண்ணலை. அப்படி இருக்கவப்ப நீங்கள் எங்கள் அம்மா அப்பா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி கேட்குறதுல எந்த வித நியாயமும் இல்லை அப்படின்னு மதி சொல்லும்போது அதை கேட்டு பயங்கர கோபத்தோடு பார்த்துட்ருக்காங்க. முதல்ல உங்கள் பையனுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னா அதை டைரெக்டாக செய்யுங்க. அதை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளுடைய நிலத்தை வச்சு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்கிறீங்க. இது சொல்கிறதுக்கு அசிங்கதான் படணுமே தவிர்த்து பெருமைப்படக்கூடிய விஷயமும் இல்லை. அதுவும் இல்லாமல் உங்கள் பையன் போலீஸ் வேலை பார்க்குறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட சேவிங்ஸ் பண்ணணும்னு எதுவும் இல்லாமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்டவர்கிட்ட பணத்தை வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்த முடியாமல் வீட்டுக்கு வாழ வந்த மருமகள்கிட்ட ஆனால் நிலத்தை வாங்கி கல்யாணத்தை நடத்திருக்கீங்க. இதெல்லாம் வெளியில் சொன்னால் எல்லோரும் சிரிக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா மலரக்காவை நீங்கள் நடத்துகிற விதம் இந்த வீட்டில் இல்லை, இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் உங்களை பார்த்து கேலி கிண்டல் தான் பண்ணவும் செய்வாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் செய்யுங்க, விருப்பம் இல்லைன்னா இதோட விட்டுருங்க. எனக்கும் இதிலெல்லாம் அவ்வளோவா விருப்பம்லாம் இல்லை அப்படின்னு மதியம் சொல்ல, இதை கேட்டுட்டு ராகவனும் ராஜலக்ஷ்மி அப்படியே ஆடி போய் தான் நிற்கிறாங்க. என்னங்க இவன் நம்ம பேச்சுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாளா? அவள் இஷ்டத்துக்கு தான் ஆடணும்னு அவள் முடிவு பண்ணிட்டாளா? எப்படி பேசிட்டு போகிறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, மலர் மனசுக்குள்ளே நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இங்கே மதி பேசினதை கேட்டு அவங்க சந்தோஷமாக உள்ள கிச்சனில் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மதி உள்ளே போய்ட்டு தன்னுடைய பேக்கு ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு அதுக்கு பிறகு வெளியே வராங்க. இங்கே மதியம் வெளியே வந்த மதியம் நேராக கிச்சனுக்குள்ளே போகவும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த ராஜலக்ஷ்மி உட்கார்ந்துருக்கவும் செய்ய, இப்போ என்னங்க பண்ணுறது? இவங்க அம்மா அப்பாக்காரிகிட்ட பேசுவாளா இல்லை நாமளே பேசுகிறோமான்னு சொல்ல, நீ ஃபோனை போடு நானே பேசுகிறேன்னு அங்கே ராகவன் சொல்கிறாங்க. ராகவன் உடனே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ண, சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் செய்கிறாங்க. இப்போ தான் உங்கள் பொண்ணுக்கிட்ட நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசினோம். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்வீங்களோ அதெல்லாம் தரமாக இங்கே வந்து செஞ்சுருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரவங்கன்னு எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிடலான்னு இருக்கோம். இப்படி என் பையனுடைய இந்த கல்யாணம் இந்த மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு அவங்க நினைக்கக்கூடாதுல்ல, நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராகவனு சொல்ல, இல்லை சம்மந்தி அந்தளவுக்கு செய்கிறதுக்கு எங்கள் கையில் இப்போதைக்கு பணமும் இல்லை. இப்போ தான் மதியம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான். இங்கே மதி சொன்னது தானே உண்மை. விருப்பம் இல்லாத நடந்த கல்யாணத்துக்கு நாங்கள் எதையுமே எடுத்து வைக்கவும் இல்லை. நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக இப்போ உடனே என்னால் எல்லாத்தையுமே ரெடி பண்ணவும் முடியாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் எங்களை கம்பல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே மதி உள்ளே நின்றுட்டு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா ஃபோன் பண்ணியிருப்பாங்கல்ல, பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டி நீ சொன்னது போல தாண்டி பேசணும், ஏண்டி இப்படிலாம் பேச சொன்ன அப்படின்னு கேட்க, அவங்க விருப்பப்பட்டதை கேட்கணும்னா இப்படி ஃபோன் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்களும் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லி இன்னும் கடனை இழுத்து வச்சுப்பீங்க. அடுத்து அறிவு மதி இருக்கா
அறிவுமதிக்கு நம்ம செய்யணும், படிக்க வைக்க வேண்டியது இருக்குது, நிறைய இருக்குது. இது போக அப்பாவோடைய ஹெல்த் கண்டிஷனும் சரியில்லை. இந்த சுச்சுவேஷனில் கடன் வாங்குறதும் சரியாக இருக்காது. இனி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இனி எந்த விஷயமா இருந்தாலும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு மதி ஃபோனை வைக்க, இருந்தாலும் உன்னோட தைரியம் இங்கே எனக்கு வேறு யாருக்குமே வராதுன்னு மலர் மதியை பார்த்து சொல்கிறாங்க. மதி வெளியே வந்ததுக்கு பிறகு என்ன எல்லாரும் ஒன்றா கூட்டாக பேசி வச்சுட்டு என்கிட்டே இந்த மாதிரி சவால் விட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இங்கே சித்து வராங்க. சித்து வந்துட்டு வராங்க, ரேவதியும் வராங்க. ரேவதியும் வந்ததுக்கு பிறகு நீ எங்கே ரேவதி, தங்கராஜ் மாப்பிள்ள வேலைன்னு சொல்லி கேட்க, முக்கியமான வேலை விஷயமா போயிருக்காருமா, இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் பற்றி பேசிட்டு போகணும்னு சொன்னார். அதான் என்னை அனுப்பி வச்சார். அவர் பின்னாடியே வரேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்ல, மாப்பிள்ளைக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தோன்னு சொல்ல, என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாண்டி இவ வீட்டு ஆளுங்க எதையுமே செய்ய மாட்டாங்களான்னு சொல்ல, அம்மா நீ வீட்டுக்கு வந்த மருமகள் நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறியா, இல்லை அவங்க மூலமாக வீட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு தன்னுடைய அம்மாவை பார்த்து கேட்குறேன். அதுக்கு இல்லை என்னடி ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்ல, இங்கே பாருமா அவர்கிட்ட இதை பற்றி எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. எங்கள் வீட்டு மருமகளுக்கு நானே செய்கிறேன்னு நீயே ஏதாவது செய். அதை விட்டுட்டு பிரச்சனையை பெருசுப்படுத்துறன்ற பேரில் இன்னும் பிரச்சனையை பெருசாக்குனா அது உனக்கும் அப்பாவுக்கு தான் அசிங்கம். ஏற்கனவே நம்ம வீட்டை பற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ நடத்துகிற விதம் சரியில்லை, மருமகள்களை நடத்துகிற விதம் சரியில்லைன்னு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாமா? உங்ககிட்ட இருக்க 10 பவுன் நகை உனக்கு போட முடியலன்னு சொல்லி தானே கலட்டி வச்ச. எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. முதல்ல அதை எடுத்து கொடுத்து மதிக்கழுத்தில் மாற்றிக்க சொல்லு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும்ல அப்படின்னு சொல்ல, என்னடி என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேணாம், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு இங்கே ரேவதியை சொல்ல, அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே வாயடைச்சு போய் உட்காந்துருக்காங்க.